திருப்பத்தூர், இதே விழுப்புரம், இதே கள்ளக்குறிச்சியில் 25 வருஷத்துக்கு முன்னாடி குடிக்க தண்ணி இல்லாமல் குளத்தை இருக்கிறது வறண்ட வெடிச்ச பூமியில் தண்ணி கஷ்டம், குடி தண்ணி கஷ்டம், இந்த நிலைமையை நம்ம பார்த்தோம். ஒரு அறுதியிட்டு உறுதியிட்டு கணிக்க முடியாத சீதோஷ்ண மாற்றங்கள், இயற்கை மாற்றங்கள் இத்தனையோ நாடுகளில் பேரழிவு. இதுக்கு முன்னாடி எப்படி பாதிப்பு இருந்தது, அந்த பாதிப்புடைய படிப்பினை என்ன, அது இப்போ எப்படி வரலாம், இந்த பாதிப்புகள் இப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற இயற்கை சீற்றங்களை தடுப்பதற்கு முழுவதும் தடுப்பதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவங்க மாசத்துல வித வைக்கணும், அவங்க மாசம் மழை வருது, அதை டிசம்பர்ல மாத்துறதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன பண்ணும், அதுதான் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட். சிசிஎன் மீடியா அன்பர்களுக்கு இனிய வணக்கம். மழை பாதிப்பு குறித்து நம்முடைய விரிவாக பேச இணைந்துள்ளார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் சமூக ஆர்வலருமான மருத்துவர் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். அது பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர் என்பது அது எல்லா காலங்களிலும் நிகழக்கூடிய ஒன்று. பென்ஷன் புயல், இதற்கு முன்பு நடந்த புயல்கள், சீற்றம் அதெல்லாம் உடனுக்குடன் கணித்து கரையை கடந்து கணிக்க முடியாத புயல் என்றால் அது பென்ஷன் தான் என்று வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. 2-3 நாட்களாகவே போக்கு காட்டிவிட்டு அதாவது போகும், நிலை கொள்ளும், மறுபடியும் இந்த அளவு திரும்ப யாருமே எதிர்பார்க்கல, கரையை கடந்து விடும். உள் மாவட்டங்களை புகுந்து அங்கே பெரிய சேதங்களை விளைவிப்பது என்பது இதுவரை கண்டிராத ஒரு நிகழ்வு. வரலாற்று பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டமும் புதுச்சேரி மாநிலமும் திருவண்ணாமலை உள்ளிட்ட தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி என பல உள் மாவட்டங்கள் கடுமையான மழை பாதிப்பினால நிறைய சேதங்களை மக்கள் ஏற்பட்டிருக்காங்க. மீட்பு நடவடிக்கை, அரசு எடுத்த நடவடிக்கை போதுமானதா இல்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்னும் கூடுதல் கவனம் பெற்றிருக்க வேண்டுமா? இயற்கை பேரிடர், இயற்கை சீற்றம், இது நம்ம ஒரு நிர்வாகத்தில் ஒரு அங்கம். அதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நேஷனல் லெவலில் தேசிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த பேரிடர் இதில் வல்லுநர்கள் இருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் பணம் ஒதுக்கி ட்ரைனிங் கொடுத்து மாக்கப் ட்ரில், அதாவது ஒரு பேரிடர் வந்தால் எப்படி உடனே எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு பயிற்சி அந்த மாதிரிலாம் பண்ணி அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு ட்ரெயின்டு ஸ்டாஃப் எல்லாம் வச்சு இருக்காங்க. இது குறித்து பல முறை முதல்வர் அதிகாரியோட கலந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு தான் இருந்தார். அதாவது என்னன்னா, சொல்ல வரேன், இப்படி இருக்கிற சூழ்நிலையில திருப்பத்தூர், இதே விழுப்புரம், இதே கள்ளக்குறிச்சியில 25 வருஷத்துக்கு முன்னாடி குடிக்க தண்ணி இல்லாம குளத்தை எடுத்துட்டு வறண்ட வெடிச்ச பூமியில தண்ணி கஷ்டம், குடி தண்ணி கஷ்டத்துக்கு இந்த நிலைமையை நம்ம பார்த்துருக்கோம். இன்று குளோபல் வார்மிங், கிளவுட் பஸ்ட், இந்த ரெண்டுடைய இயற்கை மாற்றங்கள் உலகம் பூரா இது இன்னைக்கு உலகத்தில் பெரிய சேலஞ்ச் இருக்கிறது இந்த குளோபல் வார்மிங், அப்புறம் இந்த கிளவுட் பஸ்ட். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு இடத்துல 20 சென்டிமீட்டர் மழை, 25 சென்டிமீட்டர் மழை, நாங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி மழை பெய்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு அறுதியிட்டு உறுதியிட்டு கணிக்க முடியாத இந்த சீதோஷ்ண மாற்றங்கள், இயற்கை மாற்றங்கள்னால இத்தனையோ நாடுகளில் பேரழிவு செஞ்சிருக்கு. இந்த அமெரிக்கா கூட ஒரு 2-3 மாதம் முன்னாடி ஒரு சைக்ளோனில் பெரிய டிசாஸ்டர். பருவகால மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு நாட்டில் கடமை. அப்போ பருவகால மாற்றங்கள், இந்த பருவகால சீற்றங்கள், மாற்றங்களோட பருவகால சீற்றங்களால் ஏற்படும் விளைவுகள் பொதுமக்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் கட்டமைப்புக்கும் எவ்வளவு சேதாரத்தை உண்டப்படுங்கிறத நம்ம பல்வேறு நாட்டில் நடக்கின்ற இந்த இந்த பேரழிவு விளைப்பட்ட நிகழ்ச்சியை பார்த்துருக்கோம். இப்போ அண்மையில் நடந்த வயநாடு நிலச்சரிவு ஏற்பட பார்த்துருக்கோம். அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன ஒரு படிப்பினை, நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், கொஞ்சம் ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழை வரும்போதும் தமிழ்நாட்டில்
3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த பருவமழையை எப்படி நம்ம சமாளிப்பது அப்படின்னு சொல்லி கலெக்டர் எல்லாம் மெட்ராஸ் வருவது, மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர் எல்லாம் மெட்ராஸில் வந்து தலைமை செயலாளர் தலைமையில் ஒரு கூட்டம் போடுறாங்க. இப்போ அந்த கூட்டம் எப்படி அப்படி கூட்டுறது, அது ஒரு சயின்டிஃபிக் ஃபோரம். அதாவது என்ன பண்ணுறோம், எக்ஸ்பர்ட்லாம் வச்சு எப்படி பண்ணுறது, எப்படி வந்தால் எப்படி இருக்கிறது, இந்த பாதிப்புகள் எப்படி வரலாம், இதுக்கு முன்னாடி எப்படி பாதிப்புகள் இருந்தது, அந்த பாதிப்புடைய படிப்பினை என்ன, அது வந்து இப்போ எப்படி வரலாம், இந்த பாதிப்புகள் இப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி உள் மாவட்டங்களுக்கு வந்து பாதிப்பு உண்டாகும், வர மாதிரி தெரிஞ்சது போயிடுச்சு, 3 நாளாக போக்கு காட்டி இந்த மாதிரி இந்த பேர் வந்தது அப்படிங்கிறது இதை எதிர்பார்க்கணும்ல. அந்த மாநில ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா வி வடிவத்தில் வந்து அந்த பிரிஞ்சிருச்சு. அதுதான் சொல்றேன். அதாவது எதுவுமே ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்போது, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் அது இருக்கின்ற காலகட்டத்தில் நாம வந்து அதையும் கருத்தில் கொண்டு இந்த மீட்டிங் எக்ஸ்பர்ட் மீட்டிங் நடத்துறாங்க இல்லையா, மாவட்ட ஆட்சித்தலைவர் லெவலில். அப்போ என்ன இந்த கமிட்டியில் நானும் இந்த மீட்டிங் நடக்கும்போது என்ன பண்ணால், எல்லா மாவட்ட தலைவர்களும் அவங்க ஆட்சித்தலைவர்களும் வேண்டிய சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் கூட்டிகிட்டு வந்து, அல்லது அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டு அவங்கள்ட்ட ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வந்து அங்கே உட்காந்து தலைமைச் செயலகத்தில் உட்காந்து ஒவ்வொரு மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்களும் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சு இதை எப்படி பண்ணுறது, இது எப்படி முழுவதும் ஏற்ற சித்தங்களை தடுக்க முடியாவிட்டாலும் மிட்டிகேஷன் மெஷர்ஸ், அதாவது குறைப்பதற்கான வழிமுறைகளை கண்டிப்பாக அந்த ஆய்வு கூட்டம் நடத்தும். அந்த ஆய்வு கூட்டங்கள் மக்களுடைய பணம் எவ்வளோ செலவாகுது, இதெல்லாம் நடத்தும். அப்போது இதெல்லாம் செஞ்சுருக்காங்க ஒரு பக்கம். இதுக்கு அடுத்து முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள், கண்காணிப்புகளை கூப்பிட்டு முதலமைச்சர் தலைமையிலேயே அந்த வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்னால் அதை எப்படி நம்ம சந்திப்பது, அதை எப்படி எதிர்கொள்வதுங்கிறது உயர் தயார் நிலையில் எப்படி தமிழகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு கூட்டம் நடத்தி ஆய்வு கூட்டம் நடத்துறாங்க. பல மாதம் நடத்துறாங்க. கடைசி முடிவில் முதலமைச்சர் சொன்னாரு, எப்பேற்பட்ட மழை வந்தாலும் எந்த மாதிரி வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தமிழகம் தயார் என்று சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம் அலர்ட் பண்றாரு மக்கள், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாம் பார்த்தோம், எல்லாத்துக்கும் நாங்கள் சந்திக்க தயார்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டு அப்படி இருக்கின்ற இடத்துல இந்த பயிர் போக்கு காட்டுதா, போக்கு காட்டாமல் நிற்கிதா, உள் மாவட்டங்களுக்கு வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுமா? வரலாம்ல, வராமலும் இருக்கலாம், ஆனால் வந்துடும்ல அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? அப்படித்தானே இந்த பருவகால மாற்றங்களை பார்த்து நம்ம பார்க்கணும், குளோபல் வார்மிங்கில். அப்போ அதுக்கு உண்டான நிலையில நீங்கள் உள் மாவட்டத்துக்கும் வந்தாலும் 30 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் 40 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் எது வந்தாலும் ஒரு கேட் மாதிரி 4 காம்பவுண்ட் வாழை போட்டு அதுக்குள்ளே தண்ணியை தூக்கி ஊற்றினா எப்படி தண்ணி நிற்குமோ அப்படி தான் நிற்கும் எல்லா ஊர்லையும், கிராமங்களில் கூட. என்ன அர்த்தம், விளைநிலங்களில் கூட தண்ணீர் வெளியே போக முடியாத அளவுக்கு அந்த தண்ணி எங்கேயாவது அடைஞ்சு அப்படியே போய் வெளியே போகிறதுக்குள்ளான வழிகள் எங்கே இருக்கு? அங்கேயும் வீட்டு மனையா மாற்றினதுக்கான தண்டனை அதுதான் வந்து எல்லாமே சொல்கிறோம். இதில் என்ன வந்து இப்போ நம்ம படிக்கணும், என்ன பார்க்கணும், அதிகாரிகள் இவ்வளோ எக்ஸ்பர்ட் அதிகாரிகள் இருக்குது, இவ்வளோ மீட்டிங்லாம் போட்டு கடைசியில் இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய மேலே 50 சென்டிமீட்டர் ஊத்தங்கரையில் மழை வந்துருங்க, இது எதிர்பார்க்காத வந்துடும். ஆனால் ஊத்தங்கரையில் 50 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் இவ்வளோ மழை பெஞ்சு நாங்கள் இவ்வளோ குறைச்சிருக்கோம் அப்படித்தான் அதிகாரிகள் சொல்கிறோம், அரசாங்கம் அப்படித்தான் சொல்கிறோம். அப்படி சொல்லலையே, திருச்சி எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய அப்படி தேசிய நெடுஞ்சாலையில் கூட அவ்வளோ பெரிய நமக்கு எல்லாருக்குமே தெரியும். விவசாயிகளுடைய 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே 1 அடி 2 அடி தண்ணி நின்று தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. 2 அடி தண்ணி நிற்கும் போது 2 அடி தண்ணி தேங்கினாலே மூட்டையை தள்ளி போயிருமில்ல. அப்போ அந்த மூட்டையை மழை வரும்போது அந்த மூட்டையெல்லாம் மாற்றணுமா இல்லையா, காய்க்கணுமா இல்லையா? இதுதான் ப்ரிப்பேர்ட். இதான ப்ரிப்பேர்ட்னஸ். தயார் நிலைங்கிறது பருவமழை, வடகிழக்கு பருவமழைக்கு தயார் நிலைங்கிறது இந்த மாதிரி தான் தயார்படுத்துறது. அப்படி அரசு தரப்பு என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அறிவுறுத்தல் எல்லாமே வந்து நான் வழிகாட்டுறதுபடி எல்லாமே வந்து செஞ்சிருந்தா அந்த மூட்டையை அவங்க நிறுத்திருக்காங்க. ஒரு சில நடவடிக்கை நம்ம கைமீறி போயிடுச்சு. அதாவது நீங்க அதை செஞ்சிருந்து அப்படின்னு வந்து சாமம் இல்ல செஞ்சு இருந்து கைமாறி போச்சா ரைட். மூட்டையை மணல்ல இருந்து மண்ணு மேல இருந்து மண்ணு மேலதான் இருந்தது. அதுக்கு மேல ஏதாவது ஒரு பரன் மாதிரி கட்டி இல்லை ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டி அதுக்கு மேல மூட்டை தூக்கி வச்சிங்களா, இல்ல ஒரு வேர் ஹவுஸ்ல போட்டு அதை லாக் பண்ணீங்களா, தண்ணி போகாம பண்ணீங்களா? அதுதானே ப்ரிப்பேர்னஸ். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் இது மாதிரி இதில் குறைத்திருக்கலாம்.
பருவநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற இயற்கை சீற்றங்களை தடுப்பதற்கு முழுவதும் தடுப்பதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. எந்த அரசாங்கமும் முழுவதும் தடுக்க முடியாது, ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் ஆளுகின்ற அரசு, அதுலேயும் அதிகாரிகள், நீங்கள் மீட்டிங் போட்டு 2 மாதம் 3 மாதம் வைடு பப்ளிசிட்டி வேற கொடுக்குறீங்க பேப்பர்ல. எந்த மழை மாதம் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு அரசால் முடியும். இப்போ நம்ம எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் விவசாயம் சார்ந்த டிபார்ட்மெண்ட்ல அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஒரு டிபார்ட்மெண்ட், விவசாயத்துறை. அவங்க இன்ஜினியருக்குள்ள அவங்க தான் ஒரு எக்ஸ்பர்ட். அவங்களும் ஜியாலஜிஸ்ட், புயல் வல்லுநர். இவங்க 2 பேரும் சேர்ந்தா ஒரு மண்ணுடைய தரவு சாயில் டெஸ்ட். இந்த மண் எப்படி இருக்கு, இது வந்து சதுப்பு கொண்டதா அல்லது கிளே சாயில் அல்லது நல்ல கிராவல் சாயில் அல்லது இது வந்து அடுக்கடுக்கா இருக்கா, ராக்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்கா, இப்படி பல தரத்துல வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது லூஸ் சாயில்ஸ் வித் ஹோல்ஸ்லாம் இருக்கும்போது இந்த நிலச்சல இவங்க ஜாஸ்தியாக வரும்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம எக்ஸ்பர்ட் கிடையாது, நமக்கு ஒரு ஏபிசிடி தான் தெரியும். ஆனால் அது யார் எக்ஸ்பர்ட்? அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு போது இடையில தான் அதுதான். அதனால வந்து மழையில வந்து இப்போ வயநாடுல வந்து நிலச்சரிவு ஏற்பட்டது என்ன காரணம் சொன்னாங்கன்னா, மழை தொடர்ந்து பெய்து கொண்டதுனால பெர்குலேஷன் ஆகி அப்படியே ஊறி அந்த அப்படியே இழுத்துட்டு வந்துச்சு அப்படின்றது அது மழை பிரதேசம். அதை வந்து ஏற்றுக்கலாம். அது இன்னொன்று சொன்னாங்க, நீர்வழி வெளியேறுவதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை, எல்லாமே அடைக்கப்பட்டது. ஆமா, கட்டிடங்கள் மூலியமாக அதுவும் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது மலை பிரதேசம். ஆனால் திருவண்ணாமலை ஒரு சின்ன மலை, அங்கே ஒரு நாள் தான் மழை பெய்யும். இதுக்கு முன்னாடி மழை பெய்யல. அங்கே ஊர்ன மாதிரி எனக்கு இது இல்லை. அந்த பாறாங்கல் வந்து விழுந்து சேரும் சகதியும் அதுல சிக்கி பார்த்தீங்கன்னா 7க்கு மேற்பட்ட மாயமானது. அப்படின் போது திருவண்ணாமலை மட்டுமல்ல, மலையடிவாரத்தில் உள்ள எல்லா கிராமங்களும் எல்லா ஊர்களும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று ஆன்டிசிபேட் பண்ணியிருக்க வேண்டும். எதுக்கப்புறம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். எதுக்கப்புறம் வயநாடுக்கு அப்புறம். அப்போ அந்த வயநாடு ஒரு எக்ஸாம்பிளா வச்சு தமிழ்நாடோ மற்ற ஸ்டேட்டுகளோ இதாக இருந்தாலும் மலை அடிவாரத்தில் உள்ள வீடுகள் எந்த நேரத்திலும் வயநாடு மாதிரி ஆகாமல் இருக்க முடியாது என்று சொல்ல முடியாது. அதற்குண்டான கண்டிஜென்சி பிளான் என்ன, தயார்நிலை பிளான் என்ன, அதை எப்படி தடுப்பது அல்லது எப்படி அதை குறைப்பது, அதற்குண்டான வேலைகளை செஞ்சுக்கணுமா? செஞ்சிருந்தா தடுத்துக்கலாம்ல. இல்லை அலர்ட் பண்ணி ஒரு அனௌன்ஸ் பண்ணி பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, மழை இருக்கு, கொஞ்சம் வேலை இது இருங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்லக்கூடாது இல்லையே, தப்பு இல்லையே. இதெல்லாம் செய்ய முடியாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கார், மாவட்ட ஆட்சியர் இருக்காரு, மாவட்ட கண்காணிப்பாளர் இருக்காரு, டிஆர்ஓ, ஆர்டிஓ, அப்புறம் அங்கே உள்ள ஹெட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்டு எல்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும்போது அவங்கவுங்க அந்த வேலைகள் இருக்கு. அதான ப்ரிப்பேர்னஸ். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்குண்டான தயார் நிலையும் அதற்குண்டான அணுகுமுறையையும் மீட்டிங் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மாநிலத்திலையும் வந்து பேசுறாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் நடக்குது. அப்புறம் இதுக்கு மேலாக இயற்கை பேரிடர் தடுப்பு குழு, அதான் இயற்கை பேரிடர் மேலாண்மை குழு, அந்த குழுவும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இப்போ அவங்களும் அதில் சேர்ந்து ஒரு ஐடியா சொல்லி இதை இப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணணும். இந்த நேரத்தில் மழை வந்துச்சுன்னா ஒரு சமயம் 30 சென்டிமீட்டர் மழையா வருதுன்னு வச்சுங்க, அல்லது 40 சென்டிமீட்டர் மழையா வருதுன்னு வச்சுங்க. ஒரு பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்தால் எவ்வளவு வால்யூம் ஆஃப் வாட்டர், எவ்வளவு குவான்டிட்டி வந்து தங்கும், எப்படி அது வெளியே போகும், எப்படி இது தங்கும், எவ்வளவு தண்ணி தங்கும், எவ்வளவு வளத்துக்கு நீர்மண், எத்தனை அடிகளுக்கு தண்ணி தேங்கும், எந்தெந்த நீர்வழி அடைக்கப்பட்டிருக்கு, எந்த இருக்கு, இதை எப்படி நம்ம திறந்து விடுறது, இதை எப்படி சரி செய்யும், எப்படின்னு ஒரு திட்டம் தயாரிக்க வேண்டும். அதுதானே மீட்டிங் போடுறீங்க. அந்த வேலையை தானே செஞ்சிருக்கணும். அப்போ அது செஞ்சிருந்தோம். தடுப்பு நடவடிக்கையை நீங்கள் மேற்கொண்டிருந்தீங்கன்னா முழுவதும் தடுக்க முடியாது, ஒத்துக்கிறோம். ஆனால் குறைந்ததுக்கு மிட்டிகேட் பண்ணிக்கலாம், குறைக்கப்பட்டிருக்கலாம், சேதாரங்களை குறைக்கப்பட்டிருக்கலாம். அதுதான் பிரச்சனையாக இருக்கு. ஸோ அதை தேர்ந்து இந்த அதிகாரிகளுடைய அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு கரெக்டாக இல்லை என்பது தான் காட்டுகிறது. நீங்கள் வந்து மீட்டிங் போடுறீங்கன்னா உங்கள் மீட்டிங் போட்டுவிட்டே இன்னைக்கு அந்த இதில் யார் முகத்தில் கவலை இருந்தது? அரசியல்வாதி மந்திரிகள் முகத்தில் தான் கவலையும் கஷ்டங்களும். அவங்க நைட்டில் மழையில் நினைச்சாங்கிறது. ஏன்னா அவங்க ஓட்டு கேட்கணும், வாக்களிக்கணும், நாங்கள் தேர்தல் சந்திக்கணும். அவங்களுக்கு தான் அந்த கவலை தெரியுது. அதிகாரிகளுக்கு அவங்க என்னங்க? அதுதான் எப்போவுமே நான் சொல்கிறது, அதிகாரிகள்
என்ன ஒரு சில அதிகாரிகள் அந்த காலத்துல நல்ல அதிகாரிகள் இருக்கு, இப்பவும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் பையன்லாஜ் அதிகாரிகள் வந்து நீங்க இந்த மழையே இருந்தாலும் எந்த பேரிடர் இருந்தாலும் நீங்கள் முழு மனதோடு உங்களுடைய திறமையை காமிச்சு இந்த 50 சென்டிமீட்டர் மழை மூத்தக்காரில் வந்துச்சு, என்னுடைய ஆட்சி தலைமையின் கீழ் நான் இதை குறைச்சிருக்கேன் அப்படின்னு ஸ்டாம்ப் பண்ணணும், முத்திரை கிடைக்கும். மழையோட பாதிப்பு பேருக்கு நிவாரணம் கொடுக்கிறது எப்படி முக்கியமோ அப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூடுதல் எடுப்பது அதை விட முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2022 என்ன பேரிடர் நடந்துச்சோ, 2015 என்ன பேரிடர் நடந்துச்சோ, 2023 என்ன பேரிடர் நடந்துச்சோ அது 2024 குறையணும். 2024 என்ன பேரிடர் நடந்ததோ அது 2025 குறையணும். படிப்படியாக அதான் நம்முடைய ப்ரோக்ரஸிவ் ரிசல்ட். ஒவ்வொரு வருஷம் கூட நம்ம படிப்பினையின் விளைவாக அந்த படிப்பினையால் நாம் அறிந்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில், அந்த அனுபவத்தினால் நாம் தயார் செய்த அந்த திட்ட அறிக்கையின் அடிப்படையில், அந்த திட்ட முன்னெடுப்பின் அடிப்படையில் நாம் இதை குறைத்து கொண்டே வந்திருக்கிறோம் என்பது அந்த கிராஃப் வந்து வருஷம் 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 படிக்கட்டு மாதிரி குறைந்து கொண்டே வரணுமே தவிர, ஆனால் இப்போ ஒவ்வொரு வருஷம் இப்படி ஏறிக்கிட்டே தான் போகும். ஒவ்வொரு வருஷமும் நடக்க ஆரம்பிச்சு. இப்போ அதுதான் குளோபல் வார்மிங். அதனுடைய கான்செப்ட் என்ன? இனிமேல் நீங்க பருவத்தில் பெய்கின்ற மழையினால பருவத்தில் மழை பெய்யுது. 2,11,000 ஹெக்டேர் விவசாயம் பாதிக்கப்பட்டிருந்தா நியூஸ் சொல்றாங்க ஏறக்குறைய. அப்போ இந்த குளோபல் வார்மிங்கில் பருவநிலை இந்த வடகிழக்கு பருவ காலத்தில் மழை எப்படி பெய்யப்போதோ, குறைவாக பெய்யப்போதா, மிதமாக பெய்யப்போதா, சராசரியாக பெய்யப்போதா, அல்லது கூடுதலாக பெய்யப்போதா, அல்லது ஒரே நாளில் எல்லாம் கொட்டி தீர்க்க போதாங்கிறது யாரும் கணிக்க முடியாது. ஏன்னா குளோபல் வார்மிங்கில் அன்சர்டனாக இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் விவசாயிகளுக்கு ஒரு காஷன் பண்ணிக்கலாம், எச்சரிக்கை கொடுத்துக்கலாம். அரசாங்கத்தில் இந்த நேரத்தில் நம்ம பழைய காலம் மாதிரி இல்லை, பருவத்தில் வருஷத்தில் மாறி பொரியறதுக்கும் நம்ம முப்போகம் விளையிறதுக்கும் உண்டான காலங்கள்லாம் மாறி போச்சு. இப்போ காலநிலை மாறி போச்சு, இயற்கை சீக்கிரங்களும் நம்ம நினைவு எதிர்பார்த்த அளவுக்கு மாறி வருது. அதனால ரொம்ப பணத்தை முடக்கி விவசாயம் இந்த ஒரு மாதத்துக்கு செய்யாது. இந்த பருவம் இந்த சீசன் முடிகிற வரைக்கும் இந்த மழையை பார்த்துக்குவோம், அதுக்கு பிறகு செய்யுங்க. அது வரைக்கும் ரொம்ப செலவில்லாத நாட்டுக்கு செலவு. நாட்டோட உணவு உற்பத்தியில தஞ்சை தண்ணி வந்து முக்கிய இடம்பெறுது. தமிழ்நாடு அந்த ஒவ்வொரு பகுதி வந்து எல்லா விதமான தேவையும் பூர்த்தி செய்து நெல் தேவை எல்லாத்தையும் உணவு தேவையில்லை. அப்படிங்கிறப்ப ஊடுருவை மட்டுமே வந்து பயிர் பண்ணா அது உணவு தேவை தட்டுப்பாடு இருக்கணும். அதுதான் சொல்றேன், அதுதான் இன்ஜினியரிங், அதுதான் எக்ஸ்பர்ட். இந்த நேரத்தில் சில நவம்பர் மாசத்துல விதை வைக்கணும், நவம்பர் மாசத்துல மழை வருது, அதை டிசம்பர்ல மாத்துறதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுதான் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், டெக்னிக்கல் நோஹோ. அந்த அறிவு சார்ந்த அறிவு சொன்னேன், இது மண்ணை மாற்று வழி. அது எப்படின்னா அது ஒவ்வொருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு சார். அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் தினமும் இது பண்ணுறீங்க, ஆராய்ச்சி பண்ணுறீங்க, அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு அனுபவத்தை எடுக்கிறீங்க. அதை வந்து ஒவ்வொரு தாலுக்கா லெவலில் ரெவ்யூ மீட்டிங் போடுறீங்க, அப்புறம் பிளாக் லெவலில் ரெவ்யூ மீட்டிங் போடுறீங்க, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரெவ்யூ மீட்டிங் போடுறீங்க. இத்தனை இன்புட்ஸும் இங்கே போச்சு. அப்புறம் ஏற்கனவே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து மண்ணாகிறதுக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் போட்டி போட்டு செய்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம பருவகால மாற்றத்தையும் மாற்றிட்டோம்னா, பருவகால மாற்றத்தை வச்சு பயிர் செய்கிற காலங்களை மாற்றினோம்னா அந்த பல்வேறு வந்து விபரீதங்களை ஏற்படுத்தாதா? அதாவது பருவநிலை மாற்றத்தினால விபரீதங்கள் ஏற்படுற வாய்ப்பில்லை. உற்பத்தி திறன் குறையலாம், அந்த விளைச்சல் வந்து விவசாயிகளுக்கு போதிய அளவில் கிடைக்காம போகலாம், அல்லது செலவழிச்ச பணத்துக்கு குறைவாக விளைச்சல் கிடைக்கலாம், விளைச்சலுடைய தரம் குறையலாம், அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாமே தவிர. ஆனால் அதுக்காக இப்போ வந்து 2 லட்சம் ஹெக்டரில் நீங்கள் வந்து விவசாய மகசூல் பண்ணி அது கதிரை அறுக்க போகும்போது இந்த மாதிரி ஒரு 40 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் மழை வந்து எல்லாம் போச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? விவசாயிக்கு நஷ்டம், அரசாங்கத்துக்கு நஷ்டம் தானே. நீங்கள் விவசாயத்துக்கு நஷ்டம் கொடுக்கணும், ஒரு மன அமைதி இருக்காது, பொருளாதாரம் பாதிப்பு, அதை நம்பி இருந்த வேலைகள் பாதிப்பு, அதை நம்பி இருந்த மில்லு பாதிப்பு, அதை நம்பி இருந்த வியாபாரிகள் பாதிப்பு, இப்படி மொத்த பொருளாதாரமே பாதிக்கும் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? இதெல்லாம் சேலஞ்சஸ். அரசாங்கமோ ஒரு நிர்வாகமோ நடக்கின்ற பொழுது எதிர்பாராத விதமான சவால்கள், இதெல்லாம் நம்ம வந்து என்னென்ன சவால்கள் இந்த ஆண்டு நம்ம எப்படி ஒரு அரசாங்கம்னா இந்த வருஷம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ், இத்தனை வருஷம் பண்டிகை ஹாலிடேஸ்,
இதெல்லாம் நல்ல நாள், இதெல்லாம் காது காலம் அப்படின்னு கணிக்கிறோம். அப்படின்னு கணிச்சாலும் கூட அதுக்கு தயார்படுத்துறோம். அதே மாதிரி நிர்வாகத்தில் இயற்கை சீற்றங்கள் இந்த வருஷம் என்னென்ன வரும், எது வரலாம். இன்னைக்கு இப்போ இந்த 25ல் ஊத்தங்கல்ல 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கும். நாளைக்கு 2025ல் வேற ஒரு ஊரில் அதே 50 சென்டிமீட்டர் 55 சென்டிமீட்டர் மழை பெய்யலான்னு எதிர்பார்க்கணும். ஏன்னா இந்த படி பண்ணியாச்சு. இதுதான் அது பேஸ். ஊத்தங்கரை பேஸாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம இன்ஃபர் பண்ணணும். இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் ஒரே நாளில் 24 மணி மழை பெஞ்சால் என்ன பண்ணுறது. அப்போ இன்னொன்று, இந்த ஊத்தங்கரையில் 24 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு அப்படி என்றால் இன்னொரு ஊரில் 10 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா என்ன பண்ணுறது அப்படின்னு எதிர்பார்க்கணும். அதற்கான சயின்டிஃபிக் நாலேஜை கண்டுபிடிக்கணும். அதற்கு ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு தான் ஆய்வு பண்ணணும். இனிவரும் காலங்களில் வந்து அரசு எப்படி நடவடிக்கை எடுக்கும் என்பதை இனிவரும் காலங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். பங்கேற்ற மிக்க நன்றி.